Good morning, students. Last class discussed the Mesopotamian civilization. In this Mesopotamian civilization, the discuss about four civilizations. Discuss about the four civilization: Sumerian civilization, Akkadian civilization, Babylonian civilization, and Assyrian civilization. So next, society, state, and administration. In this four civilization, இந்த நான்கு நாகரிகங்களுடைய சமூகம், நகரம் மற்றும் நிர்வாகத்தை பற்றி நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். The Sumerian civilization had many city state. சுமேரியன் நாகரிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நகரங்கள் வந்து இருந்திருக்கு. So typical Sumerian cities are surrounded. அப்படி அந்த சுமேரியன் சிட்டிஸோடைய ஃபுல்லாக வந்து சரௌண்ட் பண்ணி ஃபார் த கல்டிவேட்டபிள் லேண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலங்களாக இருந்திருக்கு. த ஃபர்டிஃபைட் சுமேரியன் சிட்டிஸ் அட் த டெம்பிள் கால்ட் சிக்ராட்ஸ் அட் த சென்டர். சுமேரியர்களுடைய கோயிலாக எது இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ராட். த டெம்பிள் வாஸ் கண்ட்ரோல் பை த பிரிஸ்ட். கோயில்கள் அனைத்தும் மதகுருமாரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்திருக்கு. த பிரிஸ்ட், ஸ்கிரைப் அண்ட் நோபல் வேர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். மதகுருமார், எழுத்தாளர், பிரபுக்கள் அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக இருந்திருக்காங்க. The ruler and the priest occupied the top of the social hierarchy. சமூகத்தில் வந்து அரசரும் மதகுருமாரும் உயர்ந்த இடத்தில் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. இந்த occupied the top of the social hierarchy. The ruler performed the role of the chief priest. அரசர் தான் தலைமை மதகுருமாராகவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கிரைப், மெர்ச்சன்ட் அண்ட் ஆர்டிசியன் வேர் பிளேஸ் த நெக்ஸ்ட் இன் த ஹைரார்கி. அரசருக்கு அப்புறம் சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரைப் எழுத்தாளர், மெர்ச்சன்ட் வணிகர் அண்டு ஆர்டிசியன் கைவினை கலைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா யூ ஆக்குபைட் த செகண்ட் பொசிஷன் இன் திஸ் ஆஃப்டர் த ரூலர். ஸோ த ஸ்கிரைப் மெயின்டைன் அக்கௌண்ட் ஆஃப் த டேக்ஸ். ஸ்கிரைப் வந்து எழுத்தர் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தோடைய அனைத்து கணக்குகளையும் நிர்வகித்திருக்காரு. ஸோ வரி கணக்கை நிர்வகித்தவர். அண்ட் த பிரஸ் கண்ட்ரோல் அண்ட் த டேக்ஸ். வரி முழுவதும் அரசருடைய மதகுருமாரோடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்திருக்கு. த டெம்பிள் ஆக்ட் இன் த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் தீஸ் டேக்ஸ் கமாடிட்டிஸ். வரி வசூலிக்கும் பொருட்கள் அனைத்தும் சேமித்து வைக்கக்கூடிய இடமாக வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சேமிப்பு கிடங்கு அது வந்து கோயில் தான் வந்து சேமிப்பு கிடங்காகவே இருந்திருந்த டேக்ஸ் கமாடிட்டிஸ் மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட அந்த வரி. அசம்பிளிஸ் வேர் கிரியேட் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஸோ அசம்பிளி நிர்வாக ஒரு சபை உருவாக்கப்பட்டது ஒவ்வொரு நகரத்திலும். The cultivatable land were owned by this king and higher class people in this hierarchy. விவசாய நிலங்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா கிங். ஆல்ரெடி நம்ம சைனீஸ் இந்த எஜிப்தியன் சிவிலைசேஷனில் பார்த்தோம். ஸோ த ஹோல் லேண்ட் கண்ட்ரோல் பை அண்டர் தி கிங். அரசர்கிட்ட தான் ஒட்டுமொத்த நிலமும் இருந்திருக்கு. ஸோ இன் திஸ் மெசபடோமியன் சிவிலைசேஷன் land full control by, especially in the cultivatable land owned by the king and higher class people. The peasant who remained to the temple in the earlier phase of Mesopotamia civilization. So peasants விவசாயிகள் முழுவதுமாக கோயிலுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருந்திருக்காங்க. ஸோ
ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து யூ ட்ரீட்டட் டு த ஸ்லேவ்ஸ், அந்த கோயில் அடிமைகளாக வந்து இவர்கள் வந்து நடத்தப்பட்டிருக்காங்க. ஸோ லேட்டர் பிகேம் த ஃப்ரீ ஃப்ரம் த அசோசியேஷன் இன் த லேட்டர் பீரியட். பிற்காலத்தில் வந்து அவர்களை வந்து ஒரு விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த மெசோடோமியன் சிவிலைசேஷனில். நாட் ஆல் பீப்புள் வேர் அலோட் டு லிவ் இன் த சிட்டிஸ். அனைத்து மக்களையும் நகரத்திற்குள் வாழ்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய சொசைட்டி அண்டு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஒரு people higher class people, temple, then priest is the priest and nobles and scribe part of the government, then merchant, artisans, scribe another part of the government. So scribe maintain the account and the tax. Okay, the cultivatable land fully owned by the king and priests and higher class people. So slave system also followed in this Mesopotamian civilization. The next, food and agriculture, உணவு மற்றும் விவசாயம். Agriculture was the main occupation of the மெசபடோமிய நாகரிக மக்களுடைய மெயின் ஆக்குபேஷன். each and every early civilization people the main followed the main occupation அக்ரிகல்ச்சர். அனைத்து நாகரிகத்திலும் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை தொழில்னு பார்க்கும்பொழுது விவசாயம் தான் முதன்மை தொழில். the same like that the Mesopotamian people also the maintained the main occupation agriculture. They had developed the irrigation system for ensuring the availability of water. So developed the irrigation system, so ensuring the availability of water for the agriculture and cultivated wheat, barley, onion, turnip, grapes, apple and dates. அவங்க வந்து விவசாயத்திற்கு வந்து இரிகேஷன் நீர்ப்பாசன முறைகளை வந்து அவங்க ரொம்ப டெவலப் பண்ணி அதன் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கிடைச்ச அந்த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர்ஸ், they constructed the dams, save the waters, constructed the pond, lake. So water bodies, they create the water bodies, then used the irrigation purpose, used the Euphrates and Tigris அந்த ரிவர்ஸை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய லேண்டை வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. அப்படி கல்டிவேட் பண்ணி அதில் என்ன கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வீட், பார்லி, ஆனியன்ஸ், டர்னிப்ஸ், கிரேப்ஸ், ஆப்பிள்ஸ் அண்டு டேட்ஸ். த டொமஸ்டிகேட்டட் கேட்டில், ஷீப் அண்டு கோட்ஸ். வீட்டு விலங்குகளாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டில், ஷீப் அண்டு கோட். த ஃபிஷ் வாஸ் த பார்ட் ஆஃப் their diet. மீன் வந்து ஒரு முக்கியமான உணவுப் பொருளாக வந்து மெசபடோமிய நாகரிக மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. த ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், வர்த்தகம் மற்றும் பரிமாற்றம். த ட்ரேட் வாஸ் an important economic activity of மெசபடோமியன் சொசைட்டி. மெசபடோமிய சமூகத்தில் வந்து ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி. வர்த்தகம் என்பது ஒரு முக்கியமான தொழிலாகவே அங்கு பின்பற்றப்பட்டது. ட்ரேடர் அசிஸ்ட் த எக்ஸ்சேஞ்ச் த குட்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த பாட்டர் அண்ட் ஆர்டிசியன்ஸ். வணிகர்கள் வந்து பொருட்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. த குட்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் தி பாட்டர் அண்ட் ஆர்டிசியன். த ட்ரேட் வித் சிரியா அண்ட் ஏஷியா மைனர் இன் த வெஸ்ட். இவங்க வந்து சிரியா, ஆசிய மைனர் அண்டு இன் தி வெஸ்ட் பார்ட்டோட இவங்க வந்து வியாபார உறவு வச்சுருந்துருக்காங்க. அண்ட் ஈரான் அண்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இன் த ஈஸ்ட். கிழக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அண்டு ஈரானோட யூ get the trade relationship. They travel in the ship across the sea for trade. கடல் வழி வாணிபத்தை வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. த டெம்பிள் ஆக்ட் த பேங்க் அண்டு லென் கிரெடிட் ஆன் தர் ஓன் அக்கௌண்ட். கோயில்கள் வந்து வங்கிகளாகவும் செயல்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் கடனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம விவசாய கடன் அந்த மாதிரி நம்ம ஒரு பேங்க்கில் கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி கோயில்கள் வந்து வங்கிகளாக செயல்பட்டு அங்கு வங்கிகளிலிருந்து கடன் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ த மெசபடோமியன் டாக்குமெண்ட்ஸ் ஹாவ் ரெஃபரன்ஸ் டு லோன் அண்டு ரீபேமெண்ட். மெசபடோமிய
டாக்குமெண்ட்ஸில் பார்க்கும்பொழுது, ஏன்னா அதோடைய ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு அந்த எவிடன்ஸ் லோன் கொடுத்துருக்காங்க, அதை ரீபேமெண்ட் பண்ணியிருக்காங்க வித் ஆர் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். சில பேர்கிட்ட வந்து வட்டி வாங்கியிருக்குங்க, சில பேர்கிட்ட என்ன பண்ணல, வட்டி இல்லா கடனும் கொடுக்கப்பட்டுள்ளது, வட்டிக்கான கடனும் கொடுக்கப்பட்டுள்ளது. Perhaps it is the first written evidence of charging the interest on the borrowed money. Then cities and town planning, நகரங்கள் மற்றும் டவுன் பிளானிங், நகர திட்டங்கள் பார்க்கணும். The Mesopotamian cities featured mud or baked bricks wall with the gates. மெசபடோமியன் நாகரிகத்தில் கட்டப்பட்டுள்ள அந்த நகரங்கள் முழுவதும் கட்டப்பட்டுள்ள பேக்டு பிரிக்ஸ், சுட்ட செங்கற்களை கொண்டு செவர்கள் கட்டப்பட்டுள்ளது. Some people lived in the red huts of outside of the cities. சில மக்கள் வந்து நகரத்தின் வெளிப்புறத்தில், நகர வெளிப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாணல் கூரைகள் நம்ம இது சொல்கிறோம் இல்லையா, இந்த வெழல்னு சொல்லுவோம்ல, கூரைகள், நாணல் கூரைகளை போட்டு அங்கே அவுட் சைட் ஆஃப் சிட்டியில் வந்து வாழ்ந்திருக்காங்க. The ziggurat were the city center on a platform and appeared like step pyramids. நகரத்தோடைய மையத்தில் இருக்கக்கூடிய ஜிக்ராட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா appeared like the pyramids, பிரமிட் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் அண்டு ஷேப்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ராட்டோடைய ஷேப் வந்து பிரமிட் மாடலில் கன்செப்ட் பண்ணியிருக்காங்க. வித் தி staircase leading to the top. Around this temple were complex of ceremonial courtyard. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ceremonial courtyard, வணங்கக்கூடிய இடமும், shrine, burial chambers for the priest and priestess, ceremonial banquet hall along with the workshop, granaries, storehouse and administrative buildings. ஸோ நிறைய burial chamber கட்டிருக்காங்க. priest and priestess, மத குருமார்களுக்கான அந்த கல்லறைகள், செரிமோனியல் கண்ட்ரி, சடங்குகள் செய்யக்கூடிய இடங்கள். தென் கமர்ஷியல் பேங்க்வெட் ஹால்ஸ், செரிமோனியல் பேங்க்வெட் ஹால்ஸ் அண்டு அலாங் வித் த ஒர்க்ஷாப்ஸ், கிரானரிஸ், கிடங்குகள், ஸ்டோர் ஹவுஸ், தானியத்தை சேமிப்பு கிடங்குகள் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ் எல்லாம் வந்து இவங்களுடைய காலத்தில் நிறைய கன்செப்ட் பண்ணியிருக்காங்க. தென் ரிலிஜியன். சுமேரியன் ரிலிஜியன் வாஸ் தி பாலித்திஸ்டிக். சுமேரிய நாகரிகம் வந்து பல கடவுள் வழிபாட்டு முறையை பின்பற்றிருக்காங்க. they worship several gods and goddesses. நிறைய ஆண் கடவுள்களையும் நிறைய பெண் கடவுள்களையும் வந்து பார்த்திங்கன்னா வணங்கியிருக்காங்க. the Sumerians prayed to எல்-லில். சுமேரியர்கள் வந்து எல்-லில் என்ற ஒரு கடவுளை வழிபட்டிருக்காங்க. the god of sky and wind. இவங்க வந்து கடவுளை வந்து எப்படி இருக்குன்னு அப்படின்னா ஸ்கை அண்ட் விண்ட், ஆகாயம், காற்று, இதை கடவுளாக வழிபட்டிருக்காங்க. the city of நிப்பர் was center of எல்லின் worship. நிப்பர் என்ற ஒரு நகரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லின் அண்ட் நின்லில் என்ற கடவுள் வந்து வணங்கக்கூடிய ஒரு இடமாக கருதப்பட்டுள்ளது இந்த நிப்பர் சென்டர். தென் நின்னில் வாஸ் த சுமேரியன் goddesses ஆஃப் கிரைன். ஸோ இந்த நின்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சுமேரிய பெண் கடவுள். ஸோ இது வந்து ஒரு தானிய கடவுளாகவும் சொல்லப்படுகிறார்கள். இந்த பாபிலோனியன் worshipped Marduk and Ashur was the supreme god of the Assyrians. பாபிலோனியர்கள் வந்து எதை வர்ஷிப் பண்ணிங்கன்னா மொடக் அண்டு அஷூர். இந்த கடவுள் வந்து பார்த்திங்கன்னா தலைமை கடவுளாக, இந்த கடவுள் வந்து தலைமை கடவுளாக, சுப்ரீம் காடாக வந்து அசிரியன் பீப்புள் வந்து வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இஸ்டார் வாஸ் காடஸஸ் ஆஃப் லவ் அண்டு ஃபர்டிலிட்டி. இட்ஷார் என்ற ஒரு கடவுள் வந்து பார்த்திங்கன்னா வளமையான ஒரு அன்பு, வளமை நிறைந்த கடவுளாக
வணங்கியிருக்காங்க. டிமார்ட் ஆஃப் காட் ஆஃப் தி சி அண்டு சாஸ். டிமார்ட் என்ற ஒரு கடவுள் வந்து கடல் மற்றும் குழப்பத்திற்கான ஒரு கடவுளாகவும் வணங்கியிருக்காங்க. அண்ட் த சின், த மூன் காட். The king were seen the representative of the god on the earth. அரசர் கடவுளின் பிரதிநிதியாக பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் என்று மக்கள் அவரை வணங்கியிருக்காங்க. The Mesopotamian developed a rich collection of mythi and legends. மெசபடோமிய வந்து பார்த்திங்கன்னா நிறைய புனைவு கதைகள் அண்டு கட்டுக்கதைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவங்க டெவலப் பண்ணி அதை கலெக்ஷன் சேகரித்து வைத்திருக்காங்க. த மோஸ்ட் ஃபேமஸ் ஆஃப் திஸ் த எபிக் ஆஃப் கில்மாக்ஸ். நிறைய அந்த ஃபேமஸ் எபிக் என்பது கில்மாக்ஸ் வித் ரிட்டன் இன் திஸ் cuneiform text. It contained a legend of flood and these similarities with the account of Noah's Ark mentioned in the Bible and other mythi in the Hindu Puranas. ஸோ நிறைய கட்டுக்கதைகள் வெள்ளம் சம்பந்தமான கதைகளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பைபிளில் சொல்லப்பட்டுள்ள மைத்தி புராண கதைகள் புணர்வு கதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்து புராணம் பைபிளில் சொல்லப்பட்டது எல்லாமே வந்து அந்த காலத்திலே வந்து என்ன இருப்பாங்க சுமேரிய நாகரிகத்தில் எழுதி வச்சுருந்துருக்காங்க. தென் ஹமுராபி லா கோட். So the Hammurabi Code is the important legal document that specify the law related to various crimes. Important legal document, ஒரு சட்டம், முக்கியமான ஒரு சட்டமாக இந்த ஹம்முராபி லா கோட் வந்து பின்பற்றப்பட்டது. இது வேரியஸ் கிரைம், பல்வேறு குற்றங்களுக்காக என்னென்ன தண்டனைகள் வழங்கப்படுவது என்று இதில் வந்து மிக கிளியராக வந்து எழுதியிருக்காங்க. இட் ஹேஸ் 282 ப்ரொவிஷன் ஸ்பெசிஃபை த கேஸ் ரிலேட்டட் த ஃபேமிலி ரைட்ஸ், ட்ரேட், ஸ்லேவரி, டேக்ஸ் அண்டு வேஜஸ். கிட்டத்தட்ட ஒரு 282 ப்ராவின்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எழுதப்பட்ட ஸ்பெசிஃபைங் எதெல்லாம் ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரைட், குடும்ப உரிமை, ட்ரேடு, ஸ்லேவரி, டேக்ஸ் அண்டு வேஜஸ் பற்றி இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கிரேவ்ட் ஆன் ஸ்டோன். இது வந்து கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது. விச் Potters Hammurabi as receiving the code from the sun god Shamash. இந்த சட்டங்கள் எல்லாமே ஹம்முராபி எங்கிருந்து பெற்றார் என்றால் சன் காட் சூரிய கடவுளான ஷாமாஸிடமிருந்து பெற்றதாக சொல்கிறாரு. இட் வாஸ் கம்ப்ளீஷன் ஆஃப் ஓல்ட் லா பேஸ்ட் ஆன் த ரீஅட்ரிபியூட்டிவ் பிரின்சிபல்ஸ். an eye for an eye, கண்ணுக்கு கண்ணு, அண்ட் டூத் ஃபார் எ டூத், பல்லுக்கு பல்லு அப்படின்ற இந்த சட்டம். ஒருவருக்கு கண் போனால் அந்த கண் போனதற்கு காரணமானவருக்கும் கண் போக வேண்டும். ஒருவருக்கு பல் போனால் அந்த பல் போவதற்கு காரணமானவருக்கு பல் போக வேண்டும். அதுதான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு அப்படின்ற அந்த சேம் பனிஷ்மெண்ட்டை வந்து என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஹம்முராபி கோடில் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஃப்ரம் த ஜஸ்டிஸ் யூஸ்ட் இன் த ஹம்முராபி கோட். த நெக்ஸ்ட் த cuneiform, the Sumerian writing system. Cuneiform, the Sumerian writing system, discuss next class.